விஜய் வந்து லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும் அதுங்கிற அவருடைய விஷன் அதெல்லாம் வந்து ஐ அப்ரிஷியேட். என்ன கொஸ்டின் பண்ண முடியுமா? டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டி. யார் யார் அப்ளிகேஷன் வாங்கி 25,000 ரூபாய் என்னமோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி எம்எல்ஏ சீட்டுக்கு நான் நிற்கிறேன்னா அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ அதில் கேட்குறாங்க, எவ்வளோ பணம் உங்களால் கொடுக்க முடியும்? நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுங்கள், ஒரு குறிஞ்சி நிலத்தின் தலைவர்னு சொல்லுங்கள், மக்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அவ்வளோதான். நீங்கள் மாற்றி மாற்றி இந்து கடவுள் அது இதுன்னு சொன்னீங்கன்னு வச்சு மக்கள் மனதில் ஒரு வெறுப்பு வந்து விடும். அப்போ இந்து ஓட் கன்சாலிடேஷன் விஜய் அவர் ஜெயிச்சார் இல்லையா 108 சீட், அதனுடைய அந்த தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பீப்புள் இன்னும் குறையவில்லை. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே அரசு விமர்சகர் ரவிசங்கர் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது இன்றையிலேருந்து ஒரு பெரிய ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க, பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. அதில் லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர், இதெல்லாம் ரொம்ப காலமாக நம்ம கேட்டுட்டு இருக்கிற விஷயம் இல்லைங்க. அது திருப்பி இப்போது அந்த பழைய பாட்டிலில் புது கல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் வந்து பயங்கரமாக வந்து ஊழலுக்கு எதிராக செயல்படுறாரு. தொட்டவனை விட மாட்டேன், தொடாத விட மாட்டேன், ஏற்கனவே தொட்டங்களை விட மாட்டேலாம் சொல்லி அதெல்லாம் ஒரு பஞ்ச் டயலாக சொல்லி கரூரில் கூட சொல்லியிருக்காரு, யாராவது லஞ்சம் கேட்டால் என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பியூரோக்ராட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லஞ்சத்தில் விடுறவங்க. நீ திடீர்னு என்ன விட்டு வெளியே வாழணும்னா நடக்கிற விஷயமா சார்? இந்திரா காந்தி பீரியடில் அவங்க லஞ்சத்தை பற்றி ஒன்று சொன்னாங்க. நீங்கள் சீனியர் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கரப்ஷன் இஸ் எ யூனிவர்சல் ஃபினாமினன். ஸோ இது ஒன்றும் பண்ண அவங்களே அக்னாலஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கரப்ஷன் லஞ்சம்ங்கிறது ஊறி போன ஒரு விஷயம். எம்ஜிஆர் பாட்டில் ஒன்று வரும், திருடனாய் மாறி திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இல்லை சார், அதே மாதிரி ராஜீவ்காந்தி சொன்னார்ல, ஒரு ஐஸ் கட்டி வந்து ஒருத்தர் கையிலேருந்து கடைசியில் வந்து சேரும்போது ஒரு துளியை தான் வந்து சேரும். ஆமாம், ஓகேவா? ஸோ இந்த லஞ்சத்தை தவிர்க்கணும் கண்டிப்பாக. இப்போ ஆஸ் எ இண்டிவிஜுவல் நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தவர் சார், வாங்க மாட்டேன் சார், போரும் எனக்கு இவ்வளோதான் பணம், ஓகே இது போரும், என்ன வேணும்? ஒரு வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது, பேங்க்கில் டெபாசிட் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாங்க. ஆமாம், பையன் செட்டில்டு, பொண்ணு செட்டில்டு, தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இதே மாரி 1000 கோடி 2000 கோடி 10,000 என்ன பண்ண போறீங்க? 10,000 கோடி வைத்துக்கொண்டு என்ன பண்ண போறீங்க? ஆமாம், உங்களுக்கு வேண்டியது ஒரு 3 வேளை சாப்பிட முடியுமா? அதுவும் ஏஜ் ஆக அதுவும் முடியாது, குறைந்து விடும். அண்ட் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பார்க்குறோம், நிறையா வாழ்க்கையில் உலக இதில் பார்க்குறோம், ஒன்றுமே இல்லாமல் போயிடுறீங்க. நீங்கள் சேர்த்த சொத்து கித்து எல்லாம் போயிடுது, அது ப்ராப்பராக உன்னுடைய வாரிசுக்கும் போகவில்லை. அதே நீங்கள் உன்னுடைய அந்த ஓட்டத்தில் அந்த வேகத்தில் யாருக்கு இந்த பணம் போய் சேர வேண்டும், எங்கெங்கே நீ சொத்து வைத்திருக்க, உண்மையான சொத்துன்னு பினாமி பேரில் எவ்வளோ தெரியாது. நிறையா பினாமி பேர் நீ மண்டையை போட்டதுன்னா அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. இதுதான். ஸோ விஜய் வந்து லஞ்சத்தை தவிர்க்க வேண்டும் அதுங்கிற அவருடைய விஷன் அதெல்லாம் வந்து ஐ அப்ரிஷியேட். கண்டிப்பாக ஒரு ஆட்சி இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் பண்ண போகிறேங்கிற சந்தோஷம் சார். என்ன கொஸ்டின் பண்ண முடியுமா? அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விஜய் உங்களுக்கு தலைவர், எனக்கு இதுதான் ஐடியல், இப்படி தான் இருக்க போகிறேன், இதுதான் என்னுடைய கொள்கை, வரவேற்கிறேன். ஆனால் இதை உங்கள் அடுத்த லெவலில் இருக்க மினிஸ்டர், தென் செக்ரட்டரிஸ், இவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல், நான் முதல்ல சொல்கிறது பொலிட்டிக்கல் இதில், அதையும் தாண்டி ஐஏஎஸ் அஃபிஷியல், ஐபிஎஸ் அஃபிஷியல், இவங்க எல்லாரையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? இப்போ ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பெனால்ட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் கட்சியிலேயே இப்போ ரீசெண்டாக அந்த செங்கல்பட்டு ஈஸ்டாய் வீராவா மாம்பாக்கம் 30,000 ரூபாய் வாங்கினா, பட் அவர் நீக்கிட்டார், அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டீங்க. வாங்கி விட்டார், அவர் வாங்கினது தெரிந்து விட்டது, கட்சியை விட்டு நீக்க விட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை முக்கியம் பார்த்துங்க. மற்றபடி உங்களால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிந்தால் சந்தோஷம். நீங்கள் சொல்கிறீங்க லஞ்சம்னு கேட்ட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ண பயப்படுவாங்க சார். அந்த நம்பர் யார் இருக்கிறது? உங்கள் நம்பரா? டைரெக்டாக உங்களுக்கு போகிறதா? இல்லை யாருக்கோ போகிறது. ஒருவேளை அவர் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அப்பா இந்த ஃபோனில் நம்பருக்கு ஃபோன் வருதுப்பா, யார் என்ன பாரு. இதுதான் நிறைய நடக்கும். மெயில் ஐடி வேறு கொடுத்துருக்காரு, மெயில் ஐடி நம்ம பர்சனல் மெயில் ஐடி தான். ஆமாம்,
இதுதான் நிறைய நடக்கிறது. அதனால் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுடைய ஐடியாலஜி பாராட்டுறேன். லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். பட் எப்படி ஒழிக்க போகிறீங்க? குடி போதை இந்த இதெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிக்க வேண்டும். பறவை கிடக்கு ட்ரக்ஸு, எப்படி இது பண்ண போகிறீங்க? புரியவில்லை. சார், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு திரைப்படம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் முதல்வன் படம்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஜெமினி பிரிட்ஜு கீழே இருந்து ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை என்ன, இங்கே லஞ்சம் வாங்குறேன், இந்த லஞ்சம் வாங்குறேன்ட்டு அந்த அர்ஜுன்ற கேரக்டர் இதெல்லாம் பண்ணும், முதல்வர் கேரக்டர். ஸோ அதையெல்லாம் எப்படியே முதல்வன் ஃபாலோ அப்லேயே, அதாவது ரீல்ஸ் அரசாங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரீல்ஸ் அரசாங்கம் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்களா? நான் என்ன சொல்கிறேன், அவர் ரீல்ஸ் படத்தை ஃபாலோ பண்ணுறாரா, இப்படி ஃபாலோ பண்ணுறாரு விட்டுடலாம் சார். அதை எப்படின்னா ஃபாலோ இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அதாவது அத்தனை லெவலில் புறையோடி கிடக்கிறது. இந்த லஞ்சம்ங்கிறது புறையோடி கிடக்கிறது. இப்படி பாருங்கள் சார், நான் ஒரு ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போஸ்டிங், சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்டிங் போனதுனால் இவங்க பேப்பரில் ரிப்போர்ட் பண்ணுறது, பேசுறது எல்லாருமே இவ்வளோ பணம் வேண்டும், அந்த பணம் கொடுத்தா உங்களுக்கு அந்த போஸ்டிங்கிறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் இவங்க, அவங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோயம்பேடு ஆர் இந்த பாரிஸ் கார்னர் இதெல்லாம் வந்து கேள்விப்படுறது தான். நம்ம வந்து இதெல்லாம் உண்மையாக தெரியாது. ஏன்னா அந்த ஒரு இதை நம்ம ரைடர் கொடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கு இவ்வளோ பணம் வேண்டும்ங்கிறாங்க. அந்த பணம் கொடுத்து விட்டு நீங்கள் எப்படி போய் அப்போ என்ன பண்ணுவீங்க? சம்பளம் உங்களுக்கு வருது 50,000, 60,000, 1.5 லட்சம் அதிகபட்சம். இவ்வளோ நீ 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து ஒரு போஸ்டிங் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பீங்க? ஸோ இந்த மாதிரி வந்தால்தான் உண்டு இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் சினிமா பார்த்து பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு இது வரத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணணும்னு இருந்தீங்களா, எல்லாமே ஒத்துக்கிறேங்க, எக்ஸலண்ட். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா ஆட்சியும், காமராஜர் ஆட்சியிலேருந்து எல்லாத்துலேயும் பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட்டு இல்லை. அதான் சார், இப்போ அவனுக்கு ஒன்று சொல்லுவார். அதாவது வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதல் ஒரு ஆண்டு வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினச்சார் எம்ஜிஆர். அதனால் வந்து யாரையும் லஞ்சம் வாங்கக்கூடாதெல்லாம் சொன்னார். பட் அந்த ஒரு வருஷம் தாண்டினோடனே கட்சி நடத்த வேண்டும், தொண்டர்களை வந்து கட்டி காக்க வேண்டும் போன்ற விஷயங்கள்லாம் செலவுகள் கட்சிக்கு அதிகமாக இருந்தனால அவரும் லஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். ஸோ எல்லாமே ஒரு ஆண்டு காலம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே தளர்த்து விடப்படும்னு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி சார் இந்த விஷயங்களை இருப்பீங்க? இவருடைய ஆட்சி, இவர் வந்து கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணது எப்படி பண்ணார் என்ன ஐடியா இல்லை. ஆனால் டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் பார்ட்டி, எல்லாருக்குமே தெரியும். அந்த இவங்களை கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணுறாங்க. யார் யார் அப்ளிகேஷன் வாங்கி 25,000 ரூபாய் என்னமோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி எம்எல்ஏ சீட்டுக்கு நான் நிற்கிறேன்னால் அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ. அதில் கேட்குறாங்க, எவ்வளவு பணம் உங்களால் கொடுக்க முடியும், தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும், அதான் கொஸ்டின். தேர்தலுக்கு எம்எல்ஏனா ஒரு இந்த தேதிக்கு 1,50,000 போகாது. ஸோ இவங்க எல்லாம் சொல்லுவாங்க 5 லட்சம் 10 லட்சம், எம்பினா 40 லட்சம் செலவாக இருந்தோமாங்க. பெரிய நேஷ்னல் லெவல் பார்ட்டிஸே பேப்பரில் ரிப்போர்ட் பண்ணது சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் 39 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு 20 சீட்டு கிடைக்கிறது, 20 தொகுதி. அங்கேருந்து பணம் அனுப்புகிறோம், இந்த தொகுதிக்கு 10 கோடி, அந்த தொகுதியாக 25 கோடி, இந்த தொகுதியாக 30 கோடி, இதெல்லாம் கேள்விப்படுறோம் சொல்கிறோம். ஸோ அப்போது அவ்வளோ பணம் வேண்டியிருக்கு. இதையும் தாண்டி கேண்டிடேட்ஸில் நீங்கள் பணம் கேட்குறீங்க. அப்போ கேண்டிடேட் அவர் 5 கோடி கொடுத்து நிற்கிறாருன்னு வச்சுங்க. இந்த 5 கோடி அவர் நாளைக்கு சம்பாதிக்க தானே பார்ப்பார். இல்லை அவர் மக்களுக்கு சேவை பண்ண வரார் அப்படின்னா, மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ணுறத இந்த 5 கோடி ஒரு ட்ரஸ்ட்டில் போட்டு மக்களுக்கு சேவை பண்ணுங்க சார். ஆனால் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஆட்சி வரும்போது எந்த ஒரு எம்எல்ஏவும் பணம் செலவு பண்ணவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அது கேள்விப்பட்டோம். பணம் செலவு பண்ணவில்லை. அதனால் நீங்கள் பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையா? எங்க எல்லாம் வராங்க, எனக்கு இது 5 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஆட்சியை போயிடுத்து, எனக்கு என்ன பர்மனெண்ட் ஜாபா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து விட்டது அப்படின்னா எங்கே உங்களுக்கு அவ்வளோ உழைச்சாங்க. கேடர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும், கவுன்சிலர் இருக்கும், நாளைக்கு சிவிக் எலெக்ஷன் வரப்போகுது. சிவிக் எலெக்ஷனில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கணும், அதுக்கு நிற்கணும். என்ன சம்பளம் என்ன? எம்எல்ஏக்கு உங்களுக்கு பென்ஷன் வந்துடுங்க 5 வருஷம், இவன் 2 வருஷம் கழிச்சு ஆட்சி இது பண்ணாலும் உங்களுக்கு பென்ஷன் வந்துடும். எங்களுக்கு என்ன இருக்குது? இதுதாங்க கொஸ்டின்.
ஃப்யூச்சரை நான் எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்க போகிறேன்? அது ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின். அதையும் தாண்டி அடுத்த எலெக்ஷனில் நான் ஜெயிக்கணும், இந்த எலெக்ஷனில் நான் பணமே கொடுக்கவில்லை, அடுத்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால் பணம் சேர்த்து வச்சா என்ன? இப்போ ஒவ்வொரு கட்சியும் பாருங்களேன், எவ்வளோ கோடி வச்சுருக்காங்க பாருங்கள். வெளியில் சொல்கிறது இல்லையோ ஒழிஞ்சு அந்த கட்சியை வந்து எவ்வளோ கோடி வச்சுருக்கான்னு பாருங்கள். இந்த கட்சிக்கு கொடுக்குற நிதி எல்லாத்துக்கும் டேக்ஸ் கிடையாது, டொனேஷன்லாம் டேக்ஸ் 10,000 ஒன்றும் இல்லை சார். அந்த லாஸ்ட் எலக்டோரல் பாண்ட்ஸ், அந்த எலக்டோரல் பாண்ட்ஸும் போது இந்த லாட்ரி மார்டின் அவர்கள் டிஎம்கேக்கு 653 கோடி கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதையும் தாண்டி வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சிக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி ஓவரால் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமில் பிஜேபிக்கு, காங்கிரஸ் கணக்கில் எல்லாருக்கும் வந்திருக்கு. இந்த பணமெல்லாம் பார்ட்டிக்கு போயிருக்கு. இது தேர்தலில் செலவே கிடையாதுன்னா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு ஏதாவது செலவு பண்ண போறீங்க? இல்லையா? இந்த பணம் கட்சி வளர்ச்சி நிதி. கட்சி என்ன வளர்ச்சி பண்ண போறீங்க? அடுத்த தேர்தலில் போட்டியிடுவாங்க. ஸோ இதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அப்படின்னு வரைச்ச தேர்தல் நிதி எவ்ரிதிங் ஷுட் பி போர்ன் பை தி கவர்மெண்ட். தேர்தல் 234 தொகுதி தமிழ்நாட்டு அசம்பிளி தொகுதியினால் பெரிய பெரிய ஸ்கீமெல்லாம் பண்ணும்பொழுது 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்கிறதா ஃபண்டிங்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவ்வளோதாங்க ஃபண்டிங், 60-40 அந்த மாதிரி ஃபண்டிங் பண்ணி யாரும் பைசா பணம் போட்டு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு கொண்டு வாங்க. மக்களுக்கு யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது. அப்படியே மக்கள் பணம் வாங்கினால் இட் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே அதை இன்னும் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இந்த அறநிலைத்துறை அது கண்டிப்பாக நம்ம முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. நேற்று கூட அந்த 100 கோடி ரூபாய், இந்த 2 கோடி ரூபா வேல்யூ இதை வந்து 2 கோடி ரூபாய் வித்தாங்கன்னு இருக்குது. அது வந்து பழனி கோயில் அது நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் வந்து அதை ரத்து செஞ்சுருக்கு. இப்போ அறநிலைத்துறை வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்க, சிறப்பாக செயல்படுது சார் அறநிலைத்துறை. எனக்கு தெரிந்தவரை எல்லா துறையும் சிறப்பாக செயல்படுறதா சொல்கிறாங்க. குறிப்பாக அறநிலைத்துறை வந்து பல்வேறு விஷயங்கள் எடுத்து உடனே முன்னெடுத்து ரமேஷ் வந்து சரி செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் இந்த நிகழ்வுகளை பார்க்குறீங்க? ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அந்த இங்கிலீஷில் சொல்லுவோம், சிங்கிள் ஸ்வாலோ டஸ் நாட் மேக் ஏ சம்மர் அப்படிமா. அந்த ஸ்வாலோ பேர்டு, ஓகே, சிங்கிள் ஸ்வாலோ அது வந்ததுனால அப்பியரன்ஸ்னால இது சம்மர் வந்துடுதுன்னு அவசியம் இல்லை. இட் டஸ் நாட் மேக் ஏ சம்மர்மாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த இது காமிச்சு கொடுத்துட்டீங்க. அதனால் அறநிலையத்துறை எக்ஸலண்ட்டாக செலவு, நான் அந்த மாதிரி ஒத்துக்குவேன். கொடுங்க, 6 மாதம் பார்க்குறேன், 8 மாதம் பார்க்குறேன், உங்கள் அரசாங்கம் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்குறேன். பண்ணால் ஐ அப்ரிஷியேட், டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ இந்த இதில் பழனி மட்டு இது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த 1.4 ஏக்கர்ஸ் லேண்ட், அந்த 1.4 ஏக்கர்ஸ் லேண்டு அதனுடைய வேல்யூ 100 கோடி அப்படிங்கிறாங்க. வேல்யூ 100 கோடி. அந்த வேல்யூவை 2 டாக்குமெண்ட்டாக, அந்த 1.44 ஏக்கரை 2 டாக்குமெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து 2 கோடி ரூபாய்க்கு, 100 கோடி வேல்யூவை 2 கோடி ரூபாய்க்கு. இது ஏப்ரல் 1ஆம் தேதி வாக்கிலேயே 2026 இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து இதை பண்ண முடியாமல் போச்சு, பண்ணவில்லை. அண்ட் இதனுடைய பழைய ஓல்டு ரெக்கார்ட்ஸு 1888ஆம் வருஷம் அந்த ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இது வந்து ஒரு சேரிட்டபிள் டீடு. ஓகே, இந்த இதை வந்து யாருக்கும், எந்த தனிநபருக்கும் இந்த லேண்டை, இந்த 1.4 ஏக்கர்ஸை சேல் பண்ண முடியாது, அவங்க பேருக்கு மாற்ற முடியாது அப்படின்னு அந்த டீடில் டேட்டட் 1888 1888ஆம் வருஷம் போட்ட டீடில் இருக்குது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 ஏப்ரல் 2-3 ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணுறச்சு அவங்க முடியாது, ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதற்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜூலை 3ஆம் தேதி அந்த பர்டிகுலர் சப் ரிஜிஸ்ட்ரார் அப்போ லீவ்லேயே தான் போகிறார். அப்போ அவருக்கு கீழே இருந்தவர், இவர் பேர் ஜஸ்டின் மணிகண்டன். இவர் இந்த கொடைக்கானல் வந்து கூப்பிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. இவர் சப் ரிஜிஸ்ட்ராராக அங்கே ஆக்டிங் இது சார்ஜ் எடுத்திருக்கார். இவர் அலோவ் பண்ணி அந்த 2 இதையும் பண்ணிருக்காங்க. இப்போ அவர் கைதை கூட வந்து வேண்டாம், ஜாமீன் முன்ஜாமீன் வாங்கிட்டார் போட்டிருக்கு அவர், இல்லையா? அவர் கைது பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ இது வந்து உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அறநிலையத்துறை அதையும் தாண்டி அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் மடம் அவங்க அஃபீஷியல்ஸு
கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிங்கிள் ஜட்ஜ் அப்போ ஆரம்பத்தில் அவர் இது ஓகே இது ஒன்று சேல் பண்ணலாம், இதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் நேற்று அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. முதல்ல போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, அந்த பழனி அடிவாரம் போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோடனே இவங்க மற்ற அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணாங்க, சப் ரிஜிஸ்ட்ரார்ட்ட சொல்லி இதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சப் ரிஜிஸ்ட்ரார் கேன்சல் பண்ணி எங்களுக்கு பவர் கிடையாது, ஆனால் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை இட் வாஸ் புட் இன் அபேயன்ஸ், சஸ்பெண்டட். ஓகேவா? தென் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க கிளியர் கட்டாக, திஸ் இஸ் கேன்சல்டு, த ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் டோட்டலி மேட் நல் அண்ட் வாய்ட், இட் ஹாஸ் பீன் மேட் இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அவ்வளவு தீவிரமாக கண்காணித்ததுனால இது பண்ண முடிந்தது. அதான் சார் இன்னொரு விஷயம், இந்த முருகர் பிரச்சனை வந்து தமிழகத்தில் திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, வேல் யாத்திரையாக இருந்தாலும் சரி, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் போன்றவரெல்லாம் வந்து தமிழ் முருகன் அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு வேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அறிவு மதின்ற தீக்காக்காரர் தான் அந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு, நாவல் எழுதியிருக்காரு. அதில் என்னென்னா அந்த புத்தகத்தில் நம்ம ஃபுல்லாக புத்தகத்தை படிக்கல, பட் பார்த்ததில் வந்து அவர் வந்து ஒரு கடவுள் கிடையாது, ஒரு குறிஞ்சி நிலத்தோட ஒரு படைத்தலைவனாக முருகன் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க நேரேட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதெல்லாம்? ஸோ இது வந்து நீங்கள் என்ன ஒன்று, அதாவது இந்து கடவுளை நீங்கள் என்ன ஒன்றாலும் சொல்லலாம். நான் இப்போ இன்னொரு இதை பற்றி அவங்க கடவுள் இதுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. உடனே நம்ம இதில் அரசியல் இதில் ஆகட்டும், ஜுடிஷியல் சிஸ்டம் ஆகட்டும், நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்க, அவங்க மனதை புண்படுத்தி விட்டுருப்பாங்க. பொதுவாக நம்ம இந்துஸ் யாரையும் புண்படுத்தவில்லை. சரி, நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுங்கள், ஒரு குறிஞ்சி நிலத்தின் தலைவர்னு சொல்லுங்கள், மக்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அவ்வளோதான். வெஸ்ட் பெங்கால் என்னங்க ஆச்சு, நேற்று வரைக்கும் 3 தடவை 3-5 வருஷமும் மாற்றி 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 டிஎம்சி ஜெயிச்சது. இந்த தடவை மைனாரிட்டிஸ் ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு, அதையும் தாண்டி இண்டூஸ் ஓட் கன்சாலிடேட் ஆச்சு. அந்த கன்சாலிடேட் ஆனதுனால 208 சீட்டு வைத்து ஜெயித்தார்கள். நாளைக்கு இதே தான் தமிழ்நாட்டிலையும் நடக்க போகிறது. நீங்கள் மாற்றி மாற்றி இந்து கடவுள் அது இதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, மக்கள் மனதில் ஒரு வெறுப்பு வந்து விடும். அப்போ இந்து ஓட் கன்சாலிடேஷன் இங்கேயும் நடக்கும். இதுக்கு தான் இப்போ விஜய் ஒன்று சொன்னார், ஐ அப்ரிஷியேட், எல்லா மதமும் எனக்கு சம்மதம், வெரி குட்டுங்க, எனக்கு அதுதாங்க ஓகே. உங்களுக்கு முஸ்லீம் பண்டிகை ஏதாவது நடக்க போகிறதா சார், இந்த ரோடு வழியாக நாங்கள் போயிட்டு வாங்க எல்லாம். இதை தான் இந்து கடவுள். நம்ம இதில் ஆடி பண்டிகை, இந்த பண்டிகை, அந்த எல்லாத்துக்கும் தேர் இழுக்கிறோம், அது இழுக்கிறோம், எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக விடுறாங்க. இதே தான் எல்லா கடவுளுக்கும் மத நல்லிணக்கம்ங்கிறது இதாங்க. அவங்களுக்கு ஏதாவது இது இருக்கா, என்னென்ன தேதிக்கு என்னென்ன இது பண்ண போகிறீங்க பண்டிகை, அதையெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க, என்னென்ன ரோடு வழியாக போகிறீங்க, நாங்கள் இந்துக்கள் யாரும் இது பண்ண மாட்டோம். இதுதான் மத நல்லிணக்கம். அதனால் இவர் தமிழ் கடவுள் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு அவர் கடவுள் இல்லாமல் போயிடுவாரோ, இல்லை எனக்கு கடவுள் இல்லை. அதில் என்னன்னா, அந்த முருகன் ஒரு தெலுங்குல ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க, என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் நடிச்சல. அதில் வந்து டேக்லைன் வந்து பார்ன் இன் நார்த் அண்ட் வர்ஷிப்ட் இன் சவுத்துன்னு வந்துருச்சு. அதனால் வந்து இக்னோர் இன் நார்த் அப்படின்ற மாதிரி வார்த்தை போட்டனால தான் இவங்க உடனே அதற்கு எதிர்வினையாற்ற மாதிரி ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது சார். அதாங்க இவர் அந்த நார்த் இது பண்ணி இல்லை, முருகன் தமிழ் கடவுள், அவர் சவுத் இந்தியாவை சேர்ந்தவர். ஓகேங்க, இது கருத்து சுதந்திரம் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடவுள் அப்படிங்கிறத ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்க விரும்பவில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதை சேர்ந்தவர் நான் அடைக்க விரும்பவில்லை. முருகன் தமிழ்நாட்டையும் தாண்டி அங்கே போய் மலேசியாவில் அந்த என்ன சார் அந்த மலை, ஆமாம், இது பத்து கேவ் அதில் இருக்கார் முருகன். ஓகே, எங்கே இல்லை முருகர் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவலுடைய மனதை பொறுத்ததுங்க, ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ஓகேவா? அதனால் டெல்லியில் போனேன்னு வச்சுங்க, மயூர் விகாரில் பெரிய முருகர் கோயில் இருக்குங்க. எங்கே இல்லைங்க முருகர் கோயில்? இல்லை, அவங்க தான் சொல்லுவாங்க அது கார்த்திகேயன், அது வேற, அது சுப்பிரமணியர் வேற, அப்படிலாம் நிறைய பிரிச்சிடுறாங்களே சார் இவங்க. சார் நீங்கள் அதை சார் முருகன் கடவுளுங்கிற ஒன்று அவ்வளோதாங்க. இப்போ இவருக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிறிஸ்டின்லேயும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் இருப்போம் இஸ்லாம் நடத்தினா ஒரு இவர் அவ்வளோதான். ஆனால் இந்துக்களில் அந்த மாதிரி இல்லைங்க, வெவ்வேறு கடவுள் இருக்காருங்க. எனக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், அதையும் தாண்டி
கிராமத்து தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரெண்டும் உண்டு எங்களுக்கு. ஓகே, அதான் பொதுவாக இந்துக்கள் இதுக்கு. அதனால் இதை வந்து என்னுடைய பர்சனல் வியூவில் ஒரு குறுக்கிட்ட இதில் வில்லேஜ், லாங்குவேஜ், ரீஜியன், கண்ட்ரி, இந்த மாதிரி கடவுளை நான் இது பண்ண விரும்புவது. தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டில் பழனியில் முருகன் இருக்கார், திருச்செந்தூர் முருகன் இருக்கார், இது ஆறுபடை வீடு இருக்கு. ஆமாம், 6 படை வீடு இருக்குது. நீங்கள் எந்த வீட்டில் முருகன் சொல்லுவீங்க? திருப்பரங்குன்றம் தான் முருகரா, இல்லை திருத்தணி தான் முருகரா, இல்லை சுவாமி மலை தான் முருகர்? இல்லைங்க, முருகர். உங்களுக்கு பழனி முருகன் இவனாக இருப்பான், எனக்கு திருச்செந்தூர் முருகன் இதுவாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சுவாமி மலை முருகன் இருக்கலாம். அவ்வளோதான். இது அந்தந்த இண்டிவிஜுவலுடைய மனதை பொறுத்தது. அதனால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கடவுளை கொண்டு வருவது, அடைப்பது. அதனால் இவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்களே அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் வந்து என்னுடைய ஒப்பீனியனை கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் அகெயின்ஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ஐ எம் அபவ் ஆல் தீஸ் திங்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள், அவ்வளோதான். சார், இன்னொரு விஷயம், 2031 இதுதான் எல்லாரும் அடுத்த தேர்தலுக்கான இலக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போ எல்லாமே சொல்லுவது என்னென்றால், அந்த 2031 வந்து விஜய், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, இது 3 பேர் தான் ஒரு இலக்காக மோத போகிறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் அண்ணாமலை எனக்கு தெரிந்து இப்போ தான் வந்து கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி இன்னும் 50 லட்சம் மெம்பர்ஷிப்போட தான் தொடுவேன்னா அது எப்போ தொடுன்னு தெரியல. ஸோ இந்த 3 பேர் அப்படின்றாங்க. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு எதையுமே 2031 இட் இஸ் டூ ஏர்லி டு கம். இட் இஸ் டூ ஏர்லி. சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார். ஆமாம், 2029 இந்த தேதிக்கு ஆஸ் திங்ஸ் ஸ்டாண்ட் ஆன் டுடே என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர் ஜெயிச்சார் இல்லையா 108 சீட், அதனுடைய அந்த தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பீப்புள் இன்னும் குறையவில்லை. ஸோ எங்கே போனாலும் விஜய் விஜய் கரூருக்கு போனார், கரூரில் பேசினார், அத்தனை கூட்டம். நேற்று பெரம்பூர் போயிருக்கார் அவங்க ஆஃபீஸ் திறக்கிறது, அப்படி ஒரு கூட்டம் விஜய்க்கு. ஸோ விஜய்க்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் பீப்புள் இன்னும் குறையவில்லை. ஆனால் விஜய் இதை என்ன பண்ணுவார், இதையும் தாண்டி கன்னியாகுமரி மற்ற சதன் இதில் சில இதெல்லாம் நிறைய அதில் ஓட்டு வேலை கிடைச்சதே 108 தான். அங்கெல்லாம் ஏன் விடவில்லை என்னன்னு விஜய் கண்டிப்பாக விஜயோடைய டீம் அனலைஸ் பண்ணுவாங்க, பண்ணியிருக்கணும். பண்ணியிருக்கவில்லை என்றால் தோற்று விடுகிறார்கள் அவங்க. ஸோ 108 சீட்டு தான். ஏன் 108 சீட்டு தான் கிடைச்சது நமக்கு? அவங்களுக்கு 61 சீட் கிடச்சிருக்கு டிஎம்கே, இவங்களுக்கு 47. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்கெட் இட். ஏன்னா 101 சீட்டில் அசம்பிளி கான்ஸ்டிடியூட் தே லாஸ்ட் தேர் டெபாசிட். அப்படி ஒரு பெரிய ஒரு டிஃபிட்டு ஏடிஎம்கேக்கு. அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த இடத்துல ஏன் நமக்கு அந்த இடத்துல ஓட்டு விழவில்லை அப்படின்னு விஜய் கட்சி பார்க்கணும். ஓகே, ஆனால் அதனால் விஜய்க்கு இன்னும் அந்த இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி மாசஸ் பீப்புள் இன்னும் குறையவில்லைங்க. ஸோ அதனால் விஜய்க்கு இருக்குது. ஸோ எந்த 2029க்குள்ளே அதுக்கு முன்னாடி சிவிக் எலெக்ஷன் இப்போ வந்துடுங்க. சிவிக் எலெக்ஷன் அது ஒரு இந்த கிரவுண்டாக இருக்கும். ஓகே, விஜய்க்கு எப்படி இருக்குது, என்ன இருக்குது, சீமான் உள்ளே வந்து என்ன பண்ணுவார், சீமானுக்கு வாய்ஸ் இருக்குமா, இதே டிஎம்கே அவங்களுக்கு எவ்வளோ சீட்டில் ஜெயிக்க போகிறாங்க இது தெரிந்துவிடும். இதையும் தாண்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது விஜய் இந்த 2026க்கு அப்புறம் அடுத்த 3 வருஷம் எந்த விதத்திலும் ஆட்சி மீது குறை எதுவும் இல்லை. என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அந்த வாக்குறுதிகளில் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கிறது மக்களுக்கு. பொதுவாக இவங்கள பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துன்னு வச்சுங்க, மோடி அரசாங்கம் ஒரு 4 பில்லர் வச்சு தான் அந்த பட்ஜெட்டே இது பண்ணுறாங்க. என்ன 4 பில்லர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யூத், அன்னதாதா ஃபார்மர்ஸ், விமன் அண்டு புவர் பீப்புள். இந்த 4 பேர் வச்சு இந்த 4 பேரை வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சு தான் அந்த அளவுக்கு யூத்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம், ட்ரைனிங், பேசிக் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதையும் தாண்டி அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போதே ஃபஸ்ட்டு 1 மாதம் சேலரி என்னமோ அதை கொடுக்குறது, இதையெல்லாம் வந்து இவங்களுக்கு. இதையும் தாண்டி விமனுக்கு 1000 ஸ்கீம், அக்ரிகல்ச்சரிஸ் அவங்களுக்கு ஸ்கீம் எல்லாம் கொண்டு அந்த மாதிரி விஜய் எப்படி பண்ண போகிறார், என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம் எப்படி கொண்டு வர போகிறார், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார், அதையெல்லாம் பார்த்து தான் 2029 எஸ் இந்த ஆட்சி மீது எந்த விதத்திலும் குறை இது வரைக்கும் வரவில்லை. அப்படியே இருந்தாலும் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இது. ஓகே,
ஸோ அந்த இதில் விஜய்க்கு எப்படி இருக்கு இல்லை சார், அப்போ ஒரு 2029 ஒரு 39 கூட வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குன்றீங்களா விஜய் இதே மாதிரி போனான்னா? இதே மாதிரி போனான்னு வச்சுங்க, ஆ. நீங்கள் 70% 80% போட்டுங்க. ஏன்னா இப்போ 108 இது வந்தது. ஸோ 39ன்னு சொல்லாமல் ஒரு 25 அவுட் ஆஃப் 39 25 விஜய் வந்தாலே அது ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் மக்களுக்கு தெரியாது. ஸோ இன்னைக்குள்ள மக்கள் எதனால் டிஎம்கே மேலே கண்டிப்பாக தெரியும் சார், ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். ஏன்னா டிஎம்கே மேலே அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துடுது. ஏன்னா எல்லாமே கரப்ஷன் 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 அப்படி ஒரு இது போயிடுது. நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் ஊரில் தெரிந்து விட்டு. இதையும் தாண்டி பெண்களுக்கு அந்த யூத் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணா யூனிவர்சிட்டி என்ன ஆச்சு சொல்லுங்கள். ஸோ இதை எல்லாம் போதை கலாச்சாரம், இதனால் மக்களுக்கு வெறுப்பு வந்துடுது. இந்த பக்கம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, அடுத்து அந்த சைடு எல்லா வரையும் ஏற்றி விட்டாச்சு. இபி பில் அப்படி ஏற்றி விட்டீங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 100% 200% ஏற்றிட்டீங்க. மக்கள் எங்கே போவாங்க? வரி சுமை. கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே மக்களுக்கு ஆட்சி மீது வெறுப்பு. அதனால் விஜய்க்கு வந்தாங்க. ஒரு மாற்றம் வேண்டும்ட்டு டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம், மாற்றம் வேண்டும்னு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அப்போ ஏன் விஜய் ஏடிஎம்கே ஆளுங்க காங்கிரஸ் எல்லாரும் உள்ளே எடுத்துட்டீங்க? வேறு வழி இல்லை விஜய்க்கு. ஏன்னா ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணுறது? இதே இவங்க 140 சீட் 150 சீட் விஜய்க்கு கொடுத்துருந்தீங்கன்னா இவங்க யாரையுமே உள்ளே சேர்த்துருக்க மாட்டார் விஜய். கண்டிப்பாக அதுதான் முக்கியம். ஸோ மக்கள் மனதில் இப்போ இருக்கும், ஏன்னப்பா நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டோம், ஏடிஎம்கேலாம் உள்ளே கொண்டு வர, இவங்கள உள்ளே கொண்டு வரார், என்ன இவர் தூய ஆட்சி என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னோ அது மக்கள் மனதில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை விஜய் should be in a position to clarify. எங்களுக்கு ஆட்சி மைனாரிட்டி இதுவாக இருக்குது, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதுனால இந்த மாதிரி இவங்களை கொண்டு வரும். இவங்களை கொண்டு வரதுனால மறுபடியும் லஞ்சம் தலைவிரித்து ஆடும் அப்படிங்கிற நினச்சிக்க வேண்டாம். விஜய் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் நான் மேலே இருந்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு பேசினால் உண்டு. ஆனால் இப்போ சொன்னீங்க அண்ணாமலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார் சார். அதனால் அண்ணாமலை ஏன்னா முன்னாடி பிஜேபியில் இருந்தார், அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனும் நல்லா பண்ணார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தனியாக கட்சி, துரதிருஷ்டவசம் வார்த்தைன்னு எடுத்துறேன் சார், வேண்டாம், அவர் வெளியில் போயிட்டார், கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த கட்சி எப்படி வளர்க்க போகிறார், என்ன பண்ண போகிறார், என்ன அவருடைய ஐடியாலஜி. நாளைக்கே இந்த 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது பிஜேபி ஒரு தொகுதியில் நிற்கிறார், இவரும் நிற்கிறாருன்னா இவர் அகேன்ஸ்ட் மோடி பேச போகிறாரா, அகேன்ஸ்ட் அமித்ஷா என்ன பேச போகிறீங்க? அவரோட 5 வருஷம் செல்லப்பிள்ளையாக இருந்தீங்க, இப்போ மோடிக்கு அகேன்ஸ்டாக என்ன பேசுவீங்க? அமித்ஷா பிஜேபி அரசாங்கம் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பேசுவீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? இதுதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.